வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது யூரோ தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பரிதாபமாக உயிரிழந்த பாடசாலை மாணவி பெற்றோர்களின் அவதானம். நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ள டக்ளஸ் தேவானந்தா. இலங்கையில் மூன்றில் ஒரு வீட்டிற்கு ஏற்பட்டுள்ள நிலை, உணவை குறைக்கும் நிலை வெளிவந்துள்ள தகவல். தையிட்டி விகாரைக்குள் சென்ற தமிழ் எம்பி அம்பலப்படுத்திய பிரதேச சபை உறுப்பினர். தெல்லிப்பளை போலீசில் அர்ச்சுனா முன்வைத்த முறைப்பாடு விசாரணையில் வெளியான தகவல். வாகனங்களின் விலைகளில் ஏற்பட உள்ள மாற்றம். அதிபர் தாக்கியதில் மாணவன் வைத்தியசாலையில் காவல்துறை அசமந்தம். ஜப்பானில் கத்திக்குத்து தாக்குதல், 15 பேர் காயம். அமெரிக்க ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு செக் வைத்த சீனா. இனி தொடர்பென விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். மதுரை மாவட்டத்தின் வரல பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவியொருவர் இன்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தவர் நாப்படகமகை எனுகி செஹன்சா ஹன்சாதி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆரம்ப பாடசாலையில் படிக்கும் 7 வயது மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் வரல பகுதியில் வசித்து வருகின்றார். மாணவி வைத்திருந்த அளவிடும் நாடா தனது வீட்டோடு இணைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியின் 2 கம்பங்களில் பட்டதால் மின்சாரம் தாக்கி உள்ளது. உடனடியாக மாணவி மொரவாக்கலவில் உள்ள கோஸ்டில்கொட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்று கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நடந்து வரும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வுத்துறையின் முன் நேற்று முன்னிலையான போது குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2019 ஆண்டு வெளிவேரியில் உள்ள ஒரு கல்வெட்டுக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ராணுவத்தால் அவருக்கு சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்ட ஒரு கைத்துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பான விசாரணையுடன் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரு திட்டமிட்ட குற்றவாளியின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் குறித்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கையில் சுமார் 3 வீடுகளில் ஒரு வீடு உணவு பாதுகாப்பின்மையை எதிர்நோக்குவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் ஏற்பட்ட அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள 5,27,000 சிறுவர்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுகின்றது. அத்துடன் 1.2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுகின்றது. பசி மற்றும் உணவு பாதுகாப்பின்மை அதிகரித்து வரும் நிலை காணப்படுவதோடு சுமார் 3 வீடுகளில் ஒரு வீடு உணவு பாதுகாப்பின்மையை எதிர்நோக்குகின்றது. அதே நேரம் பல குடும்பங்கள் உணவை குறைப்பது போன்ற உத்திகளை நாடுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாகவே மக்கள் தங்களது சொந்த நிலங்களை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட தையட்டி விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் போராட்டம் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் அண்மையில் இடம்பெற்ற போராட்டமானது பல சர்ச்சைகளை தோற்றுவித்தது. இந்நிலையில் கடந்த வாரம் இடம்பெற்ற தையட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்தின் போது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை போலீசார் விகாரைக்குள் செல்ல அனுமதித்ததாக தமிழரசுக் கட்சியுடைய வலிதெற்கு பிரதேச சபை உறுப்பினர் சுரேஷ்குமார் தெரிவித்தார். ஆனால் ஸ்ரீதரன் எம்பியை அனுமதிக்கவில்லை. எனவே அவரை நாங்கள் ராணுவத்தின் ஒட்டுக்குழு என்றுதான் கூறுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தனக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெல்லிப்பளை போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. வலிகாமம் பிரதேச சபையின் 4 உறுப்பினர்கள் உட்பட பலர் தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்ததாக அர்ச்சுனா குறித்த முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். மல்லாகம் காங்கேசன்ராய வீதி 9/14 என்ற முகவரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கட்சி அலுவலகம் ஒன்றை பராமரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் அர்ச்சுனாவோ அல்லது உறவினர்களோ அல்லது வெளியாட்களோ அந்த பகுதியில் வசிக்கவில்லை என்றும் அர்ச்சுனா மீசாலி வடக்கில் உள்ள கொடிகாமம் பகுதியில் நிரந்தரமாக வசிப்பவர் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதன் காரணமாக அந்த அலுவலகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 24ஆம் தேதி 2 தொலைபேசி எண்களில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்து அழைப்புகள் வந்ததாக 119 அழைப்பு மையம் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. அதன்படி மல்லாகம் காங்கேசராய சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு போலீஸ் அதிகாரி சென்று ஆய்வு செய்த போது அங்கு யாரும் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் தனிப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பு வந்தபோது அவர் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வருவதாகவும் வாக்குமூலம் அளிக்க போலீஸ் நிலையத்திற்கு வருவதாகவும் கூறியதாக கூறப்படுகின்றது. அதன்படி போலீஸ் நிலையத்திற்கு வந்த அர்ச்சுனா வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் 4 உறுப்பினர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களை கூறி வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் 2 நபர்கள் தொலைபேசியில் தன்னை மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பயன்படுத்தும் சிறிய வாகனங்களின் விலைகளை குறைப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் பிரசாத் மானேஷ் தெரிவித்துள்ளார். குறைந்த என்ஜின் திறன்
கொண்ட வாகனங்களின் விலையில் சில மாற்றங்களை செய்யுமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுமக்கள் வாங்கக்கூடிய ஆல்டோ, வேகன் ஆர், யாரிஸ் போன்ற 1000cc வகை வாகனங்களுக்கான வரியை குறைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு பொதுவான வேகன் ஆர் காருக்கு சுமார் 4 மில்லியன் ரூபாய் வரி விதிக்கப்படுகின்றது. சிறிய வாகனம் சராசரி நடுத்தர வர்க்கத்தினரால் வாங்கப்படுகின்றது. இது நல்ல எரிபொருள் பயன்பாட்டை கொண்டுள்ளது. முடிந்தால் அத்தகைய வாகனங்களை பிரபல்யப்படுத்த வேண்டும் என பிரசாத் மானிஷ் தெரிவித்துள்ளார். இயற்கை பேரழிவு காரணமாக வாகன விற்பனையில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கான நிபந்தனைகளை தளர்த்துமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பேரிடர் காரணமாக மக்களின் பொருளாதார நிலைமை சரிந்துள்ளது. எங்களிடம் விண்ணப்பம் செய்தவர்கள் தாங்கள் இறக்குமதி செய்த வாகனங்களை வாங்க முடியாத நிலையை அடைந்துள்ளனர். 3 மாதங்களுக்கு பின்னர் 3% அபராதம் விதிக்கப்படுகின்றது. எனவே இந்த பேரிடர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முடிந்தால் இந்த 3% வரியை நீக்குமாறு நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலை அதிபர் தாக்கியதில் காயமடைந்த மாணவன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் சூரியவெவ பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து சூரியவெவ காவல்துறையில் முறைப்பாடு செய்த போதிலும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினராக பதவி வகிப்பதே இதற்கு காரணம் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 16 வயதுடைய குறித்த மாணவன் கடந்த 8 நாட்களாக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் தாங்கி நின்று சிகிச்சை பெற்று வருகின்றார். சூரியவெவ காவல்துறையினரால் தமது பிள்ளைக்கு நீதி கிடைக்காத காரணத்தால் மாத்தறை ஹம்பாந்தோட்டை இரு திசைகளுக்கும் பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபரிடம் இருந்து குறித்த முறைப்பாடு செய்துள்ளதாக மாணவனின் பெற்றோர் குறிப்பிட்டுள்ளனர். பிள்ளை ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டுமே தவிர இவ்வாறு மனிதாபிமானமற்ற முறையில் தாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என மாணவனின் தாய் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழு, சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் ஜனாதிபதி ஆகியோரிடமும் முறைப்பாடு செய்ய எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜப்பான் தொழிற்சாலையில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 15 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை ஜப்பான் தலைநகர் டோக்கியோ மிஷிமா நகரில் உள்ள வாகன டயர் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வாகன டயர் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த 38 வயதான ஊழியர் திடீரென அங்குள்ள அனைவர் மீதும் கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார். தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த சக ஊழியர்களை கத்தியால் சரமாரியாக குத்தினார். இந்த கத்திக்குத்து தாக்குதலில் 15 பேர் படுகாயமடைந்ததோடு தகவல் அறிந்து விரைந்து சென்ற காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்ப்பித்துள்ளனர். கத்தியால் குத்தப்பட்டவர்களில் 5 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளார்கள் என்றும் மேலதிக விவரங்கள் கிடைக்கவில்லை என்றும் தீயணைப்புத்துறை அசோசியேட்டட் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளது. மேலும் கத்திக்குத்து தாக்குதலில் நடத்திய ஊழியரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் 20 பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு சீனா தடை விதித்துள்ளது. தைவானுக்கு ஆயுதங்கள் விற்க ஒப்பந்தம் போட்டதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தைவானை தன்வசப்படுத்த சீனா முயற்சித்து வரும் நிலையில் அதற்கு தைவான் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. இது தொடர்பாக 2 நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சினை நீடித்து வருகின்றது. இந்நிலையில் சீனாவின் எதிர்ப்பை மீறி 99,822 கோடி ரூபாய் மதிப்பில் தைவானுக்கு ஆயுதங்களை விற்க அமெரிக்கா ஒப்பந்தம் போட்டுள்ளது. இதையடுத்து சீனா அமெரிக்காவில் உள்ள ஆயுத தயாரிப்பு மற்றும் பாதுகாப்பு சார்ந்த 20 நிறுவனங்களுக்கு அதிரடியாக தடை விதித்துள்ளது. அத்தோடு அந்த நிறுவனங்களை சேர்ந்த 10 உயரதிகாரிகளுக்கும் சீனா தடை விதித்துள்ளது. இது தொடர்பில் சீன வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தைவான் பிரச்சினையில் ஆத்திரமூட்டும் செயல்களை செய்ய முயற்சிக்கும் அவருக்கும் சீனாவின் உறுதியான பதில் வழங்கப்படும். ஒரே சீனா என்ற கொள்கையை அமெரிக்கா கடைபிடிக்க வேண்டும். தைவானுக்கு ஆயுதம் வழங்கும் ஆபத்தான நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது தடை செய்யப்பட்டுள்ள 20 நிறுவனங்களில் பெரும்பாலானவை சீனாவுடன் வர்த்தகம் செய்யவில்லை. எனவே இந்த தடை என்பது அமெரிக்காவிற்கு எச்சரிக்கையாகவே கருதப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பரிதாபமாக உயிரிழந்த பாடசாலை மாணவி பெற்றோர்களை அவதானம். நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ள டக்ளஸ் தேவானந்தா. இலங்கையில் 3 ஒரு வீட்டிற்கு ஏற்பட்டுள்ள நிலை, உணவை குறைக்கும் நிலை வெளிவந்துள்ள தகவல். தையிட்டி விகாரைக்குள் சென்ற தமிழ் எம்பி அம்பலப்படுத்திய பிரதேச சபை உறுப்பினர். தெல்லிப்பளை போலீசில் அர்ச்சுனா முன்வைத்த முறைப்பாடு விசாரணையில் வெளியான தகவல். வாகனங்களின் விலைகளில் ஏற்பட உள்ள மாற்றம். அதிபர் தாக்கியதில் மாணவன் வைத்தியசாலையில் காவல்துறை அசமந்தம். ஜப்பானில் கத்திக்குத்து தாக்குதல் 15 பேர் காயம். அமெரிக்க ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு செக் வைத்த சீனா. இத்துடன் யூரோ தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது.